குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்திங்கன்னா பைமோட் ஆப் தான். இவங்க ப்ளே ஸ்டோர்லேயும் இவங்களோட லிங்க் இருக்கும். உங்களுக்கு ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணிக்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை தரேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு உங்களுக்கு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். இது வரைக்கும் டபுள் இன்டகிரேஷன் பார்த்தோம் இல்லையா? அப்புறம் சிங்கிள் இன்டகிரேஷனில் ஏரியா பார்த்தோம், டபுள் இன்டகிரேஷன்லையும் ஏரியா பார்த்தோம், பவுண்டட் ஏரியா. இதுவும் அதோடது தான். ஆனால் ஆர்டரை சேஞ்ச் பண்ண ஒரு சில இடத்துல கொஸ்டினில் வந்துட்டு மாறி இருக்கும்போது ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம எப்படி ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டோடது ரெப்ரசன்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு, செகண்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது செகண்டு. அப்போ ஒய் வேரிஸ் ஒய்ன்னு வருமா? வராது. அப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை முதல்ல நாம் என்ன பண்ணணும்னா ரீரைட் பண்ணி எழுதிக்கணும். அப்போ ரீரைட் பண்ணி எழுதும்போது 0 to a, அப்புறம் y to a, x by x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு dx dyன்னு எழுதிக்கலாம். இப்போ ரீரைட் பண்ணி எழுதினதுக்கப்புறம் இந்த வேரியேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? இதை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் கிவன்னு பார்த்தோன்னா எக்ஸ் வேரிஸ் என்ன வருது? எக்ஸ் வேரிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அதே மாதிரி ஒய் வேரிஸ் என்ன வரும்? ஒய் வேரிஸ் 0 to ஒய் ஈக்குவல் டு ஏ. இப்போ கொஸ்டின் கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? இதை சேஞ்ச் ஆஃப் ஆர்டர். இது என்னது? சேஞ்ச் ஆஃப் ஆர்டர். அப்படின்னா இந்த ஒய் டிஒய் டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டரை மாற்ற போகிறோம். டிஒய் டிஎக்ஸா, டிஎக்ஸ் டிஒய்யாக இருக்கிறத டிஒய் டிஎக்ஸாக மாற்ற போகிறோம். இதை தான் நாம் மாற்ற போகிறோம். அதுதான் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர். அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா முதல்ல இங்கே கொடுத்துருக்கிற இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும். முதல்ல படத்தை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் அதை டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ எப்படி ட்ரா பண்ணலாம்? முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாமா? திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. அடுத்தது ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? இதில் எதை வரைஞ்சிட்டோம்? ஃபஸ்ட்டு நாம் ஒய் ஈக்குவல் டு 0 வரைஞ்சிட்டோம். திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஆக்சிஸ். அப்படி தானே? திஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஓகே, அடுத்தது ஒய் ஈக்குவல் டு ஏ. சிமிலர்லி y ஈக்குவல் டு ஏ வரைஞ்சோன்னா இங்கே வரைகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஏ டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் y ஈக்குவல் டு ஏ. ரைட்டா? திஸ் இஸ் y ஈக்குவல் டு ஏ. இதுவும் வரைஞ்சாச்சா? இப்போது நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு முதல்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஏ வரையலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ வரைஞ்சோன்னா this is nothing but x equal to a. Okay, this is nothing but x equal to a. Okay, x equal to a. இன்னும் எது பாக்கி? x equal to y. அப்போ x equal to y போது ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் டேபிளர் காலம் போட்டுடலாம். எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு 0னா 0, 1னா 1, 2னா 2, இப்படி போயிட்டே இருக்கும். அப்போது இந்த லைன், இந்த பாயிண்ட் நமக்கு என்ன தெரியும்? திஸ் இஸ் நத்திங் பட் 0, 0ன்னு நமக்கு தெரியும். இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? 0, 0ன்னு வச்சுக்கலாம் இந்த பாயிண்ட்டு. அப்போது 1, 1 இந்த பாயிண்ட்டு 0, 0. ஓகேவா? அப்போது இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? y ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ இது என்ன வந்திருக்கும்? ஏ ஏவாக இருக்கும். இப்போ நாம் ட்ரா பண்ண போகிற லைன் பார்த்தோன்னா இப்படி இருக்கும்.
ஓகே, இந்த லைன். இப்போ இதை வச்சு எது பவுண்டட்னு சொல்லுவோம்? மூணுத்துக்கும் பவுண்டட் இருக்கணும். கொடுத்துருக்கிற 4 லைனுக்குமே காமனாக பவுண்டட் வரணும். அப்போ எந்த பார்ட்டு நமக்கு இப்போ பவுண்டட் வருதுன்னா இந்த ரீஜன் தான். இந்த ரீஜனை சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த லைன் இன்க்ளூட் ஆகலை இல்லையா. x = 0ன்ற லைன் வராததுனால இந்த பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்? பவுண்டட் ரீஜன்னு சொல்லணும். இப்போது கொடுத்துருக்கிற ஐயை நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுத போகிறோம்? integral over double integral over as it is the function x by x square plus y square. இதை நாம் ரீரைட் பண்ணி என்ன எழுதுகிறோம் அப்படின்னா dy into dxன்னு எழுதுகிறோம். அப்போது இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? y ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த y ஆக்சிஸோட வேரியேஷன் என்ன? y ஆக்சிஸோட வேரியேஷனை நாம் ஒரு ஸ்டிஃப் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா இதுதான் ஸ்டிஃப்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஸ்டிஃப் எப்படி இருக்குது? எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுது? அப்போ எங்கே ஆரம்பிக்குதுன்னா y = 0. அப்போது இங்கே எதை எழுதுகிறோம்? y-யோட வேரியேஷனை எப்படி எழுதுகிறோம்? y varies y = 0. சரியா? to y = a. இந்த லைனில் இருந்து இந்த லைனுக்கு வேரியேஷன் ஆகிறதுனால இதை எப்படி எழுதுகிறோம்? அடுத்து as it is எக்ஸோட வேரியேஷன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் எங்கே வேரி ஆகுது? 0ல் இருந்து ஏக்கு வேரி ஆகுது இல்லையா எக்ஸ். அப்போது வாட் இஸ் த வேரியேஷன் ஆஃப் த எக்ஸ்? வேரியேஷன் ஆஃப் த எக்ஸ், எக்ஸ் வேரிஸ் x = 0 to x = a. அப்போ இந்த இன்டெக்ரலை நாம் மாற்றி எழுதிட்டோம். எதுலேருந்து எது வரைக்கும் எழுதுகிறோம்? இப்போது y-யோட வேரியேஷன் 0 to aன்னு எழுதிட்டோம். அப்படி தானே? சாரி, இது 0 to x. இந்த ஈக்குவேஷன் லைன் என்ன அப்படின்னா இந்த லைன் நம்ம மென்ஷன் பண்ணலை, மேலே இருக்கிறத பார்த்து நான் எழுதிட்டேன். ஒரு நிமிஷம். இந்த லைன் என்னது? y = x. அப்போது இது என்ன வேரியேஷன்? y = x. அப்போது இங்கேயும் 0 to x. ஓகேவா? அடுத்தது x என்ன வேரியஸ்? 0 to a. 0 to a. இந்த ஸ்டிஃபை ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த ஸ்டிஃப் y = 0 to y = எக்ஸுங்கிற இந்த லைனோட முடியுது. அதனால் இதோட வேரியேஷன் இப்படி. இப்போ ஆர்டரை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆஸ் இட் இஸ் நாம் இதை இன்டகிரேட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் தரோவாக இருக்கீங்க இல்லையா இன்டகிரேஷனில். இதை எப்படி இன்டகிரேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு x/x² + y² வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னும் போது இந்த எக்ஸை நாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். அப்போது எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிடுறோம். எப்படி இன்டகிரேட் பண்ணணும்? 1/ன்னு பண்ணணும் இல்லையா? அப்போது அதோட ஃபார்முலா என்ன? இன்டகிரல் ஓவர் 1/x² + y² இன்ட்டு dy அப்படின்னு சொல்லும்போது ஃபார்முலா என்ன வரும்? இதுக்கு 1/a. ஃபார்முலா ஆக்சுவலி x² a² + y². அப்போ 1/a இன்ட்டு tan inverse of y/a. ரைட்டா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம் இங்கே எழுத போகிறோம். இந்த இடத்துல ஏங்கிறது எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா 1/x tan inverse of y/x, லோயர் லிமிட் அப்பர் லிமிட். இதை இப்போ நாம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஒரு 3-4 ப்ராப்ளம் கண்டினியூஸ் சீரீஸாக இதில் நாம் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு தரோவாக இது தெரிஞ்சிடும். அப்போ 0 to a, இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் அடிச்சிடலாம் இல்லையா? x கேன்சல் ஆகிடும். அப்போது tan இன்வர்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன போடலாம்? அப்பர் லிமிட் x/x, லோயர் லிமிட் 0. லோயர் லிமிட் என்ன ஆகிடும்? tan இன்வர்ஸ் ஆஃப் 0/xன்னு வரும் இன்ட்டு dx.
இப்போது இந்த டேர்ம் வந்து வேலிட் இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸுங்கிறது tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு ஆகிடும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1 இன்ட்டு dx. அந்த 1ங்கிறது என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ஆல்ரெடி நமக்கு தெரியும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் நத்திங் பட் பை பை 4. அதனால் இங்கே அதோட வேல்யூவை பை பை 4ன்னு எழுதும்போது அது கான்ஸ்டண்ட்டாக வெளியில் வந்துடும். வெளியில் வந்தோடனே மீதி என்ன இருக்குது? இன்டெக்ரல் ஓவர் 0 to a வெறும் dx தான். இதை இன்டகிரேட் பண்ணோன்னா பை பை 4 dx-ஐ இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ், லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் a. தென் இதோட வேல்யூ பை பை 4, அப்பர் லிமிட் a, லோயர் லிமிட் 0. therefore இந்த இன்டெக்ரலோடைய ஏரியா என்ன கிடச்சிருச்சு? பை a பை 4 யூனிட்ஸ் ஏரியா அப்படிங்கிறதுனால நம்ம எழுதலாம். பட் இங்கே பர்டிகுலராக ஏரியான்னு கொடுக்கல, எவால்வேட்டுன்னு கொடுத்ததுனால இதோட நாம் முடிச்சுக்கலாம். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.